81 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கின்றது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 41 என்ற நிலையில் பெரும்பான்மைக்கும் கூடுதலாக 9 இடங்களில் முன்னிலை பெற்று தற்போது வரை 50 இடங்களில் தன்னுடைய முன்னிலை நிலவரங்களை பதிவு செய்திருக்கின்றது. காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இந்தியா கூட்டணி. அதே நேரம் பாஜக கூட்டணியை பொறுத்தவரை கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த மாநிலம் என்ற போதும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தற்போது இரண்டாவது முறை ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு சூழல் இல்லாத நிலையில்தான் 28 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பாஜக கூட்டணி அல்லாத புற கட்சிகள் 2 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை பாஜக கூட்டணி 222 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை மகாராஷ்டிரா மாநிலத்தில் 53 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் இருக்கின்றார்கள். வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய பொழுது கிட்டத்தட்ட பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லாமல் பாஜக முன்னிலையில் இருந்தாலும் காங்கிரஸ் அதை காட்டிலும் ஒரு 10-15 தொகுதிகள் மட்டுமே பின்தங்கி இருந்தார்கள். ஆனால் வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற 3/2 பங்குக்கும் கூடுதலான இடங்களோடு தற்பொழுது பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்கின்றது. எனவே மகாராஷ்டிராவை பொறுத்தவரை எதிர்கட்சிகளுக்கு வலிமையான எதிர்கட்சி அந்தஸ்தை கூட தராத அளவிற்கு பாஜகவினருடைய எழுச்சி இருந்திருக்கின்றது. அஜித் பவார் உள்ளிட்டவர்கள் இணைந்து உருவாக்கி இருந்த அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக அங்கு பரிணமித்திருக்கின்றது. ஏறக்குறைய 222 இடங்களில் தற்போது வரை முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். மகாராஷ்டிரா மாநிலம் பெரிய மாநிலம், அதிக வாக்குகள் இருக்கக்கூடிய மாநிலம். எனவே வாக்குகள் முழுவதுமாக எண்ணி முடிக்க பிற்பகல் 2 மணிக்கு மேலே ஆகும் என்றாலும் கூட தற்போது அளவிலேயே பாஜக கூட்டணி எளிதாக வெற்றியை பெறும் என்பது உறுதியாகிவிட்டது. அதே நேரம் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில். அதிலும் குறிப்பாக நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலம் மிகப்பெரிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு கை கொடுத்திருந்தது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய வேட்பாளர்களும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் போட்டியில் இருந்த உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவாரினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர்களும் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள். பாஜகவினருடைய கோட்டையாக மகாராஷ்டிரா மாநிலத்துக்குள் கருதப்பட்ட விதர்பா பகுதி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் 10ல் 7 தொகுதியை கைப்பற்றி இதுவரை இல்லாத அளவிற்கு காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மிகப்பெரிய சரிவை பாஜக கூட்டணிக்கு தேசிய அளவில் தருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்த மாநிலம் கடந்த மக்களவை தேர்தலில் மகாராஷ்டிரா.